தாத்தா, ராஜா எழுந்துட்டான். இது வந்துட்டேன். ராஜா, அம்மா, ராஜா. அம்மா, என்னப்பா? அம்மா, நேத்தெல்லாம் எங்க போயிருந்த? எங்கேயும் இல்லப்பா, ஹால்ல தான் படுத்துக்கிட்டு இருந்தேன். ஆமா அம்மா, என்னை விட்டுட்டு எங்கேயும் போயிடாதம்மா. இல்லடா, ஏன்னா என்னாலதான் நடக்க முடியலையே. உன்னை நடக்க வைக்கதாண்டா நான் நடத்த கெட்டவளா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். டாக்டர், என் குழந்தை ராஜா எப்ப நல்லா நடப்பாங்க? ட்ரீட்மெண்ட் தான் ரெகுலரா பண்ணிக்கிட்டு இருக்கோமே, கூடிய சீக்கிரமே he can walk. Don't worry. எவ்வளவு பணம் செலவானாலும் பரவாயில்ல டாக்டர், என் குழந்தைய நடக்க வைங்க. பூர்ண உலகத்துல இருக்க மத்த குழந்தைங்க மாதிரி என் ராஜா நடக்கணும், ஓடி ஆடணும்னு என் மனசுல இருக்கிற ஆசையை நான் எப்படி சொல்வேன்? நம்பிக்கை இழக்காதீங்க, தைரியமா இருங்கம்மா. தேங்க்யூ டாக்டர். Good morning, sir. Good morning. Good morning. Good morning. Manager, come in. கூப்பிட்டீங்களா சார்? ஏதாவது போன் வந்ததா? போனு செய்யற வேலையை சின்சியாரிட்டி வேணுமியா. எங்க தாத்தா இதை குடிசையில் ஆரம்பிச்சாரு, எங்க அப்பா முனியம்மாவை செக்ரட்டரியா வச்சு பங்களாவா மாத்தினாரு. இப்ப இதை நான் இன்டர்நேஷனல் பிசினஸ் ஆக்கி இந்த அளவுக்கு டெவலப் பண்ணிருக்கிறேன். காரணம் என்ன? எனக்கு இந்த தொழில் இருக்கக்கூடிய பொறுப்பு உணர்ச்சி. உனக்கு வர வேண்டாம்? வந்துருச்சு சார். ஏது பொறுப்பு உணர்ச்சியா? இல்லைங்க, ஞாபகம். பகவான் கிட்ட இருந்து போன் வந்துச்சு. கடவுளுக்கிட்டே கனெக்ஷன் வச்சிருக்கீங்க? இல்லைங்க, பகவான் தாஸ் சேட்டு பாம்பேல இருந்து வந்திருக்காரா, போன் வந்துச்சு. அவர ஆமா, அவருக்கு ஒரு கால் வீங்கி இருந்தது, எப்படி இருக்கான்? இல்ல, போன வருஷமே டிசைட் ஆயிடுச்சுங்க, ஆன கால்னு. நம்ம பாப்பாக்கெல்லாம் பயப்படுமே. பரவாயில்ல, அட்ஜஸ்ட் பண்ணிக்கங்க. என்ன சொன்னாரு? அவங்க பல்கா ஒரு ஆர்டர் கொடுத்துருக்காங்க. பல்ப் ஆர்டரா? நம்ம டியூப் லைட் அடிக்கிறோம். பல்க் ஆர்டர்னா இங்கிலீஷ்ல மொத்தமா ஒரு ஆர்டர். சரி சரி, மேல போ. 16ல 2ங்க, 18ல 3ங்க, 21ல 5 வேணுமா? மொத்தம் 10. ஆமாங்க, கூட வந்தவங்களுக்கு சேர்த்து. அப்ப 10 அனுப்பிச்சா? இல்லைங்க, நீங்க வந்து செக் பண்ணிட்டீங்கன்னா வேன் ரெடியா இருக்கு. என்னையா இது, ஆரம்பிக்கும் போது வேன் பயமுறுத்துற. போயா செக் பண்ணுவோம். யார் நீங்க? எதுக்காக வந்தீங்க? ஹோட்டலுக்கு வர்றவன் எதுக்காக வருவான்? எதையாவது சாப்பிடலாம்னு வருவான். அதே மாதிரி ஓ வீட்டுக்கு ஒன்ன தேடி வர்றவன் எதுக்காக வருவான்? ராணி, உங்களுக்கு தேவைன்னா புரோக்கர் பசுபதி கிட்ட ப்ரோக்ராம் ஃபிக்ஸ் பண்ணுங்க. அதுக்கப்புறம் நீங்க இருக்கிற இடத்துக்கு நான் வருவேன். என் வீட்ல நான் யாரையும் அலோவ் பண்றது இல்ல. யூ கேன் கோ. என்னங்கடா இது? செய்யறது பிராஸ் தொழில், இதுல பிரின்சிபல் வேறயா? Shut up. I am not a prost. I am a call girl. If you call me, I will come. Otherwise I won't come. Understand? கூப்பிட்டியா? இப்ப பரவாயில்லைங்கிறியா? You get out. Taxi. எங்க மேடம் போகணும்? மன்மதன்புரம். உட்காரு. Come in. I am Rani. Rani, please come. உட்காரு உட்காரு. நோ 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 நோ, வேஸ்ட். ஆமா, இத அவுக்கிறது அனாவசியம்னு சொன்னேன். நான் சின்ன வயசுல ஆடாத ஆட்டமெல்லாம் ஆடி இப்ப நான் சிவனேன்னு இருக்கேன். அப்போ என்ன எதுக்கு வர சொன்னீங்க? அதான் வெளியில பார்க்க முடியாத ஒரு ஆட்டம் இருக்கு, அத ஒன்ன இப்ப ஏன் வீட்டுல ஆட சொல்லி பார்க்கலாமேன்னு தான். You mean less stress? நோ, த
ரெஸ்ட்லெஸ். ஐ சீ. இந்த ஒரு ரேட் 500. அப்படி நான் என் உடம்புல துணியே இல்லாம ஆண்டோம்னா நீங்களும் அதே மாதிரி. நானா? எனக்கு வெக்கமா இருக்கு. எனக்கு மட்டும் வெக்க வராதா? நீதான் இந்த லைனுக்கு வந்துட்டியே. உண்மைதான். 500 ரூபாய் வாங்கிக்கிட்டு நான் இந்த லைனுக்கு வந்திருக்கேன். 500 ரூபாய் கொடுத்துட்டு நீங்க இந்த லைனுக்கு வந்திருக்கீங்க. ஆக நாம 2 பேரும் ஒரே ரகம். ஐயோ, நமக்குள்ள ஏன் இந்த தகராறு ராணி? இதே ட்ரெஸ்ல ஒரு டான்ஸ் ஆடி எனக்கு கொஞ்சம் இன்ப கிளுகிழுப்ப ஊட்ட. மிஸ்டர் ஓல்மேன், ஆ, இவ்வளவுதானா? இதுக்கு போய் ஒரு நைட்டே வேஸ்ட் பண்ணிட்டீங்களே. நைட்டே வேஸ்ட் பண்ணிட்டேன்னா என்ன சொல்ற? சரி சரி, 500 ரூபாய் எடுங்க. 500 ரூபாயா? எது கேக்குற? அதான் முதல்ல கொடுத்துட்டேனே. கொன்னா பாவம், தின்னாதான் தீரும். ஐயோ, இது ரொம்ப அநியாயம். சும்மா இருந்தவங்கிட்ட இன்னொரு 500. இது என்ன நியாயம் இது? தரம் கிட்ட இந்த தொழிலுக்கு தர்மமாவது நியாயமாவது. இதுக்கு என்ன ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸா இருக்கு? மரியாதையா பணத்தை எடுங்க. இந்தா இத வாங்கிட்டு போய் சேரு போ. என்ன இன்னொரு 500 வேணுமா? எண்ணி பாக்குறேன். பாய். என்னடா அது அக்கிரமா? ஏமா ராணி, குழந்தைய ஒண்ணு விட்டு ஒரு நாள் அழைச்சிட்டு வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்கிறத விட இங்கேயே நர்சிங் ஹோம்ல சேர்த்துட்டீங்கன்னா அப்பப்போ வைத்தியம் செய்யறதுக்கு எங்களுக்கும் சௌகரியமா இருக்கும். சில சமயம் எக்ஸசைஸ் செய்ய வைக்கிறது மூலமாவும் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதான்னு பாக்கலாம். வேணும்னா நீங்க யாராவது ஒருத்தர் குழந்தைக்கு துணையா இங்கேயே இருக்கலாம். என்ன சொல்ற? எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க, நான் யோசிச்சு பதில் சொல்றேன். டேக் யுவர் ஓன் டைம். Come in. What is this? I'm ready. Get up. ஏன்? உன் சதையை அனுபவிக்கிறதுக்காக உன்னை நான் இங்க வர சொல்றேன். நீ ஏன் இந்த நிலைமைக்கு மாறினேன்னு உன் கதையை தெரிஞ்சதுக்காகத்தான். ஆமா, நான் ஒரு சினிமா கரவசனக்கத்தா டைரக்டர். என் பேரு என் கதை என்ன? காவியமா, ராமாயணமா, சினிமாவா எடுக்க? எத்தனையோ புதுவிதமான கதைகளை தான் இது வரைக்கும் சொல்லி பார்க்கிறோம். அதுல உன் கதையும் ஒரு மாதலா இருக்கட்டுமே. அதனால்தான் இப்போ விலைமாதருடைய வேதனை கதையை, கால்கசுடைய கண்ணீர் கதையை படமாக்கினா அதை பார்க்கிற இளம் பெண்ணுடைய உள்ளத்துல ஒரு மாறல் பேர் ஏற்படுத்து இல்லையா? அதுக்காகத்தான். ரொம்ப சாமர்த்தியமா பேசுறீங்க சார். கால் கேர்ள் சப்ஜெக்ட்லயும் ப்ராஸ்டியூட் சப்ஜெக்ட்லயும் கவர்ச்சி அதிகமா இருக்குமே, அத கேஷ் பண்ணிக்கலாம்னு தானே? கவர்ச்சிங்கிறது எங்களை பொறுத்தவரை 2ஆம் பட்சம் தான். ஏன் சார், சினிமாவினாலதான் இந்த உலகமே கெட்டு போறதா சில பேர் சொல்றாங்களே. திருத்துறதா நாங்க சொல்றோம், கெடுத்துறதா சில பெரியவங்க சொல்றாங்க. ஆனா என்ன கேட்டா அது ரெண்டுமே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா சினிமாவனால இந்த சமுதாயத்தை திருத்த முடியும்னா அப்புறம் அரசாங்கம் எதுக்கு, கோர்ட் எதுக்கு, போலீஸ் எதுக்கு, காவல் எதுக்கு? சினிமா படம் எடுத்தே திருத்த வேண்டியதானே? இஸ் இட் பாசிபிள்? அதே மாதிரிதான் சினிமாவனால சமுதாயம் சீரழிஞ்சிருந்தா சொல்றோம். சினிமா உலகம் வந்து எத்தனை வருஷம் இருக்கும்? ஒரு 50 வருஷம் இருக்குமா? அதுக்கு முன்னாடி இந்த உலகத்துல பாவங்களே நடக்கலையா? கொலை, கொள்ளை, கற்பழிப்பு, விபச்சாரம் எதுவுமே நடக்கலையா? சரி வேண்டாம், ராவண எந்த சினிமாவை பார்த்தா சீதை சிறை எடுத்தான்? பாவ புண்ணியங்கிறது ஒவ்வொரு மனுஷனுடைய மனசுலயும் இருக்கு. தண்டனைக்கு பயப்படுறவன் தப்புகளை செய்ய மாட்டேங்கிறான், எதுக்கு துணிஞ்சவன் எதையும் செய்யறான். அது சரி, உன் கதை என்னன்னு கேட்கறதுக்காகத்தானே உன்னை இங்க நான் வர சொன்னேன். உன் கதையை சொல்லாம என் கருத்துக்களை கேட்டு பேசாம உட்கார்ந்தா எப்படி? சொல்றேங்க. இப்ப நீங்க கால்களா சந்திக்கிற இந்த ராணிதான் ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்னால காலேஜ்களா இருந்தா. அப்போ என்னடி வீட்டுக்கு போறதுக்கு அவ்வளவு அவசரம்? ஆமாண்டி, நேரமாச்சுன்னா வீட்டுல தேடுவாங்க. சும்மா ஒரு காபி சாப்பிட்டுட்டு போயிடலாம். நோ, அதெல்லாம் வேண்டாம், நான் போகணும். சின்ன பப்பா ரொம்பதான் பயப்படுறா. ஏ வாடினா சரி, உங்களுக்காக வரேன். ஏண்டி சாரு, எப்ப பார்த்தாலும் நம்ம ராணி
காப்பியை தவிர வேற எதுவுமே சாப்பிட மாட்டேங்கிறாளே. அதானே பில்லு குடுக்கணுமே பயப்படுறியா? பில்ல வேணா நாங்க தரோம், நீ சாப்பிட்டுடி. பில்லுக்கு நான் பயப்படலடி, எங்க அப்பா அம்மாவுடைய சொல்லுக்கு தான் பயப்படுறேன். காஃபி சாப்பிட கூட நான் ஹோட்டலுக்கு வரேன்னு தெரிஞ்சா எங்க அப்பா என்ன கொன்னே போட்டுடுவாரு. டேய் சங்கர், அதோ அந்த ஸ்வீட் 18 உட்கார்ந்துகிட்டு இருக்க, எப்படி நல்லா இருக்குல்ல? அந்த மேக்ஸியா சொல்ற? ஒடாமடையா ப்ளூ தாவணியில மஞ்சள் ஜாக்கெட்ட போட்டுக்கிட்டு பாக்குறதுக்கு அழகா பியூட்டி குயின் மாதிரி உட்கார்ந்துகிட்டு இருக்காளே, அவளை சொல்றேன்டா. அவ உண்மையிலே குயின் தான்டா. என்னடா சொல்ற? அவ பேரே ராணிதான். ஏஷாம், மத்த பெண்களை உன் வலையில ஈஸியா சிக்க வைக்கிற மாதிரி இவகிட்ட நடக்காது. வீணா ஏண்டா எட்டாத பழத்துக்கு கொட்டாய் விடுற? என்ன பொறுத்த வரையில எட்டாத பழம்னு ஒண்ணு இல்லவே இல்லை.